சொத்து தன்னில் தான் நிலைத்திருக்கக்கூடிய இவருக்கு கிருத்தியமஸ்திக்கும் அப்புறம் என்னப்பா செய்யணும்னா நீ வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நஷ்டமானசோ உத்கிருஷ்ட யோகினக மனது அழிந்தவனுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் தான் போட்டு குழப்புறது. மனது அழிந்தவனுக்கு அப்போ மனது அழிந்தவனுக்கு சொத்திதம் எதக தன்னில் தான் நிலைத்திருப்பதுங்கிறது மனதா அல்லவானா? புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். மனது அழிந்து விட்டது அப்படின்னா மனதே போய்விட்டது. என்னில் நான் நிலைத்திருக்கிறேன்னா எதில் நிலைத்திருப்பாய்? தெளிவான மனதிலே ஞானத்தோடு ஞான வெளிப்பாட்டிலே இருக்கிற மனதை தான் இங்கே சொல்றார். சித்த நஷ்டமான மானசா உத்கிருஷ்ட யோகினக மனதை ஒழித்த உயர்ந்த யோகிகள் அவர்கள் என கிருத்தியமஸ்திக்கும் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. அவை எதை செய்ததனால் எதையும் செய்ய வேண்டியது என்பது இல்லையோ அதை செய்தவர்களாக கிருத்தியன் என்பவர்களாக ஆகிறார்கள். ஆனால் ஒன்று செய்கிறார்கள் சொல்றாங்க. என்ன? சொத்திதம் எதக தன்னில் தான் நிலைத்திருப்பது என்பது செயலா அல்லவானா? அதான் சாமி சொல்லுவாங்க, சும்மா இருத்தல்ங்கிறது ஒரு செயல்தான். சும்மா இருத்தல் அப்படின்னா என்ன? இந்த மிகப்பெரிய வார்த்தை அது என்னில் நான் நிலைத்திருப்பது அதுதான். அப்ப நிலைத்திருப்பது என்பது ஒரு செயல்தான். அப்படி மனது என்பது பக்குவப்பட்ட மனதாக ஆகிறது. எப்படி நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, பாதித அகங்காரம் அபாதித அகங்காரம் என்று இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கிறது. அபாதித அகங்காரம் என்றால் ஞான வெளிப்பாட்டினாலே பாதிக்கப்படாமல் அகங்காரத்தோடு அகம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த தேகம் மனம் புத்தி சித்தம் இவைகள் எல்லாம் நான் என்று எண்ணிக்கொண்டிருப்பதற்கு பெயர் அகங்காரம். இந்த அகங்காரம் சிரவண மனன நிதித்தியாசனங்களினாலே இல்லாமல் போய்விடுகிறது. இப்ப இல்லாமல் போனதுக்கு பிறகு இவர் சாப்பிட மாட்டாரா, இவர் நடக்க மாட்டாரா, போக மாட்டாரா, வரமாட்டாரா, எல்லாம் பண்ணுகிறார். நான் என்று செய்கிறார். ஆனால் அந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒரு கயிறை நெருப்பை வைத்து எரித்து விட்டால் கயிற்றினுடைய ரூபம் தெரியும், ஆனால் அது கட்டுவதற்கு உதவாது. அதுபோல உத்கிருஷ்ட யோகினக நஷ்டமானது அகங்காரத்தை ஒழித்துவிட்ட உயர்ந்த அந்த யோகியானவருக்கு என்ன செய்கிறார்? சொத்திதம் தன்னில் தான் நிலைத்திருக்கிறார். அவருக்கு இனி செய்ய வேண்டியது என்பது எதுவும் இல்லை. இவரை தான் சுத்தகிருத்தியன் அல்லது சிதப்பிரஜன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதுதான் மானசந்து கிம் மார்கனே கிருதே நைவ மானசம் மார்க ஆஜவம். மானசந்து கிம் சித்தமாத்மனக சித்வதர்சனம் தத்வதர்சனம். இப்படி வெளி விஷயங்களிலெல்லாம் அலைவாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி நஷ்டமானசக மனது இல்லாமல் போவதான் என அஞ்ஞானம் என்பது இல்லாமல் போகின்ற அந்த நிலையில யார் ஒருவர் தன்னில் தான் நிலைத்திருக்கிறாரோ அவருக்கு திருஷ்யவாரிதம் பலதாக அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனதானது திரும்ப வந்து தன் நிலையிலே ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த மனதானது ஆத்ம தர்சனம் சத்வ தர்சனம். அந்த மனதில் தன்னைத்தான் பார்க்கிறான். இப்ப மறுபடியும் தன்னைத்தான் பார்க்கிறான் அப்படின்னா பார்க்கப்படுகின்ற பொருளிலிருந்து பார்ப்பவர் வேறு. அப்ப எப்படி தன்னைத்தான் பார்க்கிறார் அப்படின்னா இங்கே அனுபூதி பெறுகிறார். இதுதான் அனுபூதி என்பது இதைத்தான் சொல்லப்படுகிறது. அனுபவிப்பவரது சொரூபத்தை இவர் பார்க்கிறார். எந்த வார்த்தை போட்டாலும் அங்கே ப்ராப்ளம். அனுபவிப்பவராகவே அவர் இருக்கிறார் அப்படின்னா அனுபவிப்பவரது
சொரூபத்திலே அவர் நிலைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவிக்கப்படுகின்ற பொருள் அனுபவ ஞானம் என்கின்ற இந்த மூன்று ஞான ஞேயம் என்கின்ற அத்தனையும் இல்லாமல் பார்க்கப்படும் பொருளிலிருந்து மீட்கப்பட்ட மனதானது சைத்தன்ய சொரூபத்திலே அந்த அனுபூதியை பெற்றதாக இவர் இருக்கிறார். இதற்கு பேர் தான் பிரம்ம தத்துவம், தத்துவ தர்சனம். தத்துவ தர்சனம் இவர்களைத்தான் தத்துவத்தை உணர்ந்தவர்கள். யார் தத்துவதர்சிகள் என்றால் யார் தன்னைத்தான் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களை தத்துவ தர்சனம் என்று சொல்றார். இப்போ இதிலிருந்து என்ன பார்க்கப்படுகிறது? இப்போ பக்தியின் மூலமாக முதல்ல கர்மத்தின் மூலமாக நமக்கு கீழ்நிலையை அடைவதற்குண்டான வழி வருகிறது. அது எந்த நிலையும் நிலைப்பாடும் அறியாமல் பிரவர்த்தி மார்க்கத்திலே போய்கொண்டிருக்கக்கூடிய தன்மை நமக்கு கீழ்நிலையான லாபத்தை தருகிறது, துக்கத்தை தருகிறது. அதே கர்மத்தை கர்ம யோகமாக மாற்றி செய்கிற போது உனக்கு சித்த சுத்தியை தருகிறது. அந்த சித்த சுத்தி மூலமாக அல்டிமேட்லி விசாரத்தின் மூலமாக ஞானம் என்பது ஏற்படுகிறது. அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய இந்த பிராணனை கட்டுப்படுத்தி பல பல நிலைப்பாடுகள். இது ஒரு பெரிய வாஸ்ட் நாலேஜ். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதில் இந்த பிராணாயாமம் என்பது ஒரு அற்புதமான கலை. இதுதான் இப்போ நிறைய சாதுக்கள், நிறைய சோக்கால் சாதுக்கள் எல்லாம் இதை ஒரு பெரிய இதுவாக பிரபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எந்த தவறும் கிடையாது. அது பெரிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அதுக்கு சொல்கிறாங்க என்ன, பிராணனை உள்ளிழுத்து அப்புறம் பிராணனை உள்ளுக்குள்ளே கும்பகம், ரேஜகம், பூரகம். பூரகம் என்று சொல்வது மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்துக்கிறது. அப்புறம் கும்பகம் அதை உள்ளுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்வது. அப்புறம் ரேஜகம் என்றால் மெல்ல அதை வெளிவிடுவது. இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான பயிற்சி. இதற்கு ரேஷியோ சொல்கிறாங்க 1:2:4 அப்படி 1:4:2 என்று சொல்கிறாங்க. ஒரு முறை, அதாவது 1 என்று சொல்கிற போது மூச்சை இழுத்து 4 சொல்கின்ற வரை மனதிலேயே உள்ளே அடக்கி வைத்திருந்து 2 என்று எண்ணுகிற வரைக்கும் வெளியில் விடுறது. இப்படி செய்வதற்கு பெயர் ஒரு பிராணாயாமம் என்று சொல்கிறாங்க. இப்படி அவர்கள் பிராக்டிஸ் மூலமாக நிறைய 10 எண்ணுகிற வரைக்கும் உள்ளே இழுத்து அதை 40 சொல்லுகிற வரைக்கும் உள்ளே நிறுத்தி 20 சொல்லுகிற வரை வெளியே விடுவது என்பதெல்லாம் மிகப்பெரிய அப்படியே நிறைய போயிட்டே இருக்காங்க. இப்போ நான் கூட இதை செஞ்சு பார்த்துருக்கேன். அதாவது காயத்ரி பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காயத்ரி பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறது, ஒரு முறை காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டே மூச்சை இழுத்து 4 காயத்ரி சொல்கின்ற வரை உள்ளுக்குள்ளே மனதை அடக்கி வைத்துட்டு உள்ளுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கிறது. அப்புறம் 2 காயத்ரி மந்திரம் சொல்கிற வரை வெளியில் விடுறது என்று காயத்ரி பிராணாயாமம் என்று கூட ஒன்று எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன். அதனால் அதோட பெரிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மனது அலைபாயாமல் இருக்கும். நமக்குள்ளே ஒரு ஆட்டோ சஜஷன், நமக்கு ஏதோ பெரிய சக்தி வந்து விட்டது என்கின்ற எண்ணம் வந்தவுடனே நமக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் துச்சமாக தெரியும். நமக்கு நாமே நாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி, எனக்குள் ஒரு பெரிய காயத்ரி மகா மந்திரம் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சக்தியை கொடுத்து இல்லைன்னு சொல்ல, அந்த எண்ணம் தான் நமக்கு சக்தி என்பது. அப்படி இது போன்ற இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் பெரிய மனதை சரிப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவிலே நமக்கு பயன்படுகிறது. இதை தான் சொல்கிறோம் ராஜயோகம் என்று சொல்கிறோம். இந்த ராஜயோகம் அல்டிமேட்டில் என்ன சொல்லியிருக்கிறது? மறுபடியும் தத்துவ தர்சனத்தை தான் சொல்கிறது. ஆத்ம தர்சனம், சித்த தர்சனம். சைத்தன்ய சொரூபத்தை யார் ஒருவர் அனுபூதி சொரூபத்தை புரிந்து கொள்கிறார்களோ, அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள்